மதுரை மாவட்டம் உத்தங்குடியில் திமுக தென்மண்டல பாக முகவர்கள் மாநாடு பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. தென் மாவட்டங்களைச் சேர்ந்த 1.5 லட்சம் தொண்டர்கள் மாநாட்டில் பங்கேற்ற நிலையில் திறந்தவெளி வாகனத்தில் வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கட்சி கொடிகளை சுழற்றி உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. கடந்த 2 மாதங்களில் 7 மாநாடுகள் நடத்தியிருப்பதாக பெருமிதம் தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பிப்ரவரி மாதத்தில் திமுக நடத்திய மாநாடுகள் எல்லாமே ட்ரெய்லர் தான், மார்ச் மாதத்தில் மெயின் பிக்சர் காண்பிக்கப்படும் என அறிவித்திருக்கிறார். குறிப்பாக மார்ச் 30ஆம் தேதி திருச்சியில் 10 லட்சம் பேர் கூடும் அளவுக்கு மிகப்பெரிய அளவில் மாநாடு நடத்தப்படும் என அறிவித்திருக்கிறார். திமுக அரசு கொடுத்த 5000 ரூபாயை மத்திய பாஜக அரசு எடுத்துக்கொள்ளும் என்ற பயத்தில் வங்கிகளில் பணம் எடுக்க பெண்கள் குவிந்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மதுரை மாவட்டம் உத்தங்குடியில் நடைபெற்ற திமுக தென்மண்டல பாக முகவர்கள் மாநாட்டில் பேசிய அவர், மக்களுக்கு கொடுத்தால் திமுக அரசு, மக்களிடமிருந்து எடுத்துக்கொண்டால் அது பாஜக அரசு என விளாசினார். ரெய்ட் மூலம் திமுக அமைச்சர்களுக்கு அழுத்தம் கொடுத்து ஆட்சிக்கு நெருக்கடி ஏற்படுத்துவதாக மத்திய பாஜக அரசு மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். மதுரை உத்தங்குடியில் 1.5 லட்சம் திமுக தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், ஆட்சியே போனாலும் எந்த சித்து விளையாட்டுக்கும் அஞ்சாமல் திமுக ஒரு கை பார்க்கும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். தமிழ்நாட்டின் உரிமைகளை மத்திய அரசிடம் கோரிக்கைகளாக கூட கேட்க துணிச்சல் இல்லாத துரோகியாக எடப்பாடி பழனிசாமி மாறிவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டமாக விமர்சித்திருக்கிறார். அதோடு மார்ச் 1ஆம் தேதி மதுரைக்கு வரும் பிரதமர் மோடியிடம் மெட்ரோ எங்கே, எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னமும் வரலையே ஏன் என கேட்க வேண்டும் என மக்களிடம் வலியுறுத்தினார். சென்னை அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அக்கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். அவர்களின் வரவேற்பை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு உரையாற்றிய இபிஎஸ், தன்னை துரோகி என கூறும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் தமிழக மக்களுக்கு துரோகம் செய்ததாக பதிலடி கொடுத்தார். தமிழ்நாட்டில் எது கிடைக்குதோ இல்லையோ எல்லா இடத்திலும் கஞ்சா கிடைப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை போதைக்கு அடிமையாக்கிய துரோகி முதலமைச்சர் என ஆவேசமடைந்தார். இருட்டில் நடந்து செல்லும் பயந்தாங்கொலி போல ரெய்டுக்கு பயப்பட மாட்டேன் என முதலமைச்சர் கத்திக்கொண்டு செல்வதாக எடப்பாடி பழனிசாமி காட்டமாக விமர்சித்தார். நகராட்சி நிர்வாகத்துறையில் 1020 கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக கூறப்படும் அமைச்சர் கே.என். நேரு மீதான வழக்கை சந்திக்க திமுகவினருக்கு தில்லு, திராணி, தெம்பு இருக்கிறதா என சவால் விடுத்தார். தன்னையும் தன் மகனையும் காப்பாற்றிக் கொள்ளத்தான் இத்தனை நாட்களாக அமைச்சர் கே.என். நேரு மீது வழக்கு பதிவு செய்யாமல் முதலமைச்சர் இருந்ததாக அதிமுக சாடியிருக்கிறது. செந்தில் பாலாஜிக்காக தொட்டுப்பார் சீண்டிப்பார் என வீடியோ வெளியிட்ட முதலமைச்சரிடமிருந்து நேருவுக்காக வீடியோ வராமல் போனதற்கு காரணம் இதுதானா என கேள்வி எழுப்பியிருக்கிறது. மதுரையில் மக்கள் நீதி மய்யம் சார்பாக நடைபெற்ற மரபோம் காந்தியை நிகழ்ச்சியில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், காந்தி என்ற பெயரே இருக்கக்கூடாது என நினைக்கும் மத்திய பாஜக அரசு ரூபாய் நோட்டுகளில் இருந்து காந்தி படத்தை எடுத்தாலும் எடுத்து விடுவார்கள் என எச்சரித்தார். நம் உயிருக்கு நிகராகவும், சமூகத்தின் விளைவுக்கு நீராகவும், உரிமை செம்பயிருக்கு வேராகவும், உயர்வுக்கு வானாகவும், பிறவிக்கு தாயாகவும் உள்ள நம் தாய்மொழியான தமிழை போற்றி வணங்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் தமிழுக்கும் தமிழருக்கும் அதிமுக என்றென்றும் அரணாக விளங்கும் என தெரிவித்துள்ளார். தாய்மொழி நாளுக்கு வாழ்த்து தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் வெளியிட்ட பதிவில், திருவள்ளுவர் காவி உடையணிந்தது போன்ற புகைப்படம் இடம்பெற்றது சர்ச்சையாக மாறியுள்ளது. இந்த படத்திற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கடும் கண்டனங்கள் கிளம்பிய நிலையில் உடனடியாக புகைப்படத்தை இபிஎஸ் தரப்பு டெலீட் செய்தது. பாஜகவினரைப் போலவே திருவள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசத் தொடங்கிவிட்டதாக இபிஎஸ்க்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸல பதிவில், பாஜக மீதான விசுவாசம் எடப்பாடி பழனிசாமியை முழு சங் பரிவார் சேவகராகவே மாற்றிவிட்டிருப்பதாக கட்டமாக விமர்சித்திருக்கிறார்.
திருவள்ளுவரின் உருவப்படத்திற்கு ஒரு குறிப்பிட்ட சாயலை ஏற்படுத்துவது தமிழர் பண்பாட்டு மரபுக்கு எதிரான செயல் என இபிஎஸ்க்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். RSS மற்றும் பாஜகவுடன் இணைந்தவுடன் எடப்பாடி பழனிசாமியின் சிந்தனையும் காவிமயமாகிவிட்டதாக அவர் விமர்சித்திருக்கிறார். பாஜகவின் பிடியில் சிக்கிய அதிமுக மெல்ல மெல்ல காவிமயமாகிறது என்பதற்கான சான்றே இபிஎஸ்ஸின் பதிவு என விசிக தலைவர் திருமாவளவன் சாடியிருக்கிறார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டை RSS தான் ஆளும் என எச்சரித்தார். சட்டமன்ற தேர்தல் களம் அனல் பறக்கும் நிலையில் முதல் கட்சியாக 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சி அறிவித்திருக்கிறது. திருச்சி மாவட்டம் ஆலம்பட்டி புதூரில் மாற்றத்தை விரும்பும் மக்கள் என்ற பெயரில் நடைபெற்ற மாநாட்டில் 117 ஆண் வேட்பாளர்கள் மற்றும் 117 பெண் வேட்பாளர்களை சீமான் அறிமுகம் செய்து வைத்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடி தொகுதியில் போட்டியிடுகிறார். முதலமைச்சரின் கொளத்தூர் தொகுதியில் சவுந்தரபாண்டியன் லூடர் சேத்தும், எடப்பாடி தொகுதியில் பிரியதர்ஷினியும் களம் காண்கின்றனர். இதேபோல வீரப்பனின் மகள் வித்யாராணி மேட்டூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். வரும் சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் 234 வேட்பாளர்களும் உயர்கல்வி படித்து முடித்தவர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக 15 மருத்துவர்கள், பொறியியல் படிப்புகளை முடித்த 40 பேர் வேட்பாளர்களாக களமிறங்குகின்றனர். இதேபோல இளங்கலை படித்த 51 பேரும், வழக்கறிஞர்கள் 33 பேரும் தேர்தலில் போட்டியிடுகின்றனர். இந்திய தேர்தல் தலைமை ஆணையர் ஞானேஷ்குமார் 2 நாள் பயணமாக வரும் 26ஆம் தேதி தமிழகம் வருகிறார். வரும் 23ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் நிலையில் சட்டமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து அரசியல் கட்சியினர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக சொல்லப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திமுக பொருளாளர் TR பாலு தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. KN நேரு, திருச்சி சிவா, R ராசா, RS பாரதி, ஏவவேலு, MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் அடங்கிய குழு ஞாயிற்றுக்கிழமை முதல் பேச்சுவார்த்தையை தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவின் தொகுதி பங்கீடு குழுவுடன் முதற்கட்டமாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பேச்சுவார்த்தை நடத்துகிறது. சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளை கேட்டு பெறுவோம் என அக்கட்சியினர் தொடர்ந்து கூறி வந்த நிலையில் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை ஞாயிற்றுக்கிழமை தொடங்குகிறது. IUML தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் மற்ற கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தும். திமுக ஆட்சியில் 11,688 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டதாக கூறுவது வெட்கக்கேடானது என பாமக தலைவர் அன்புமணி சாடியுள்ளார். 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வகுப்புகளுக்கு ஆசிரியர்கள் இல்லாமல் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் காலி இடங்களில் 10ல் 1 பங்கை கூட நிரப்பாமல் சாதனை மகுடம் சூடிக்கொள்ள துடிப்பதாக கண்டனம் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலுக்கான கண்காணிப்பாளர்களை நியமித்து தவேக தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். செங்கோட்டையன், ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா ஆகியோரை முதன்மை கண்காணிப்பாளர்களாக நியமித்து அமைக்கப்பட்டுள்ள 20 பேர் கொண்ட குழு சட்டமன்ற தேர்தல் பணிகளை கண்காணிக்கவும் முடக்கிவிடவும் செயலாற்றும் என்று தெரிவித்துள்ளார். விலை சவரனுக்கு 2080 ரூபாய் அதிரடியாக உயர்ந்துள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை கிராமுக்கு 260 ரூபாய் உயர்ந்து 14,680 ரூபாய்க்கும், சவரனுக்கு 2,080 ரூபாய் உயர்ந்து 1,17,440 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் அதிரடியாக உயர்ந்துள்ளது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 20 ரூபாய் உயர்ந்து 290 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல பார் வெள்ளி கிலோவுக்கு 20,000 ரூபாய் உயர்ந்து 2,90,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இந்திய பெருங்கடல் மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது ஞாயிற்றுக்கிழமைக்குள் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்காள விரிகுடா மற்றும் இந்திய பெருங்கடலில் மேலும் வலுவடையும் என்றும் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் தேனி, திண்டுக்கல், மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் 22ஆம் தேதி இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணித்துள்ளது.
மதுரை தமுக்கத்தில் 2014 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பெயரிலான புதிய மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமுக்கம் முதல் நெல்பேட்டை அண்ணா சிலை வரை சுமார் 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய பாலம் கட்டப்பட்டுள்ளது. இதனை திறந்து வைக்க சென்ற முதலமைச்சருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். மதுரை வடபழஞ்சி எல்காற்று தகவல் தொழில்நுட்ப பூங்காவில் பினாக்கிள் இன்ஃபோடெக் நிறுவனத்தின் திறன் மேம்பாட்டு மைய கட்டடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து 1536 கோடி ரூபாயில் 867 ஊரக குடியிருப்புகளுக்கு கூட்டு குடிநீர் திட்டத்தையும் தொடங்கி வைத்தார். OPS எந்த பக்கம் இருந்தால் நல்லது என்பதை அவர்தான் முடிவெடுக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருச்சி ரயில் நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது OPS முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், எந்த நிலையில் OPS முதலமைச்சரை சந்தித்தார் என தெரியவில்லை என்றார். திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்கான குழுவை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். ஆடிட்டர் அர்ஜுனராஜ் உள்ளிட்ட 4 பேர் அடங்கிய குழு திமுகவின் TR பாலு தலைமையிலான குழுவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை கிடையாது என்றும் தனக்காக திமுகவினரை செய்வார்கள் எனவும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவரும் எம்பியுமான கமல்ஹாசன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கூட்டணியில் முக்கியமான விஷயம் ஒற்றுமை மற்றும் நோக்கம் என்றும் அதில் தெளிவாக உள்ளதாகவும் கூறினார். தமிழக வெற்றிக் கழகம் பரிதாபத்திற்கு உரிய நிலையில் உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்தார். திமுக விடிய ஆட்சியில் வீட்டு பில்லே சாட்சி என்ற பெயரில் சிவகாசி அருகே பிரச்சாரம் செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவுக்கும் தங்களுக்கும் தான் போட்டி எனவும் இரு கட்சிகள் மட்டுமே களத்தில் நிற்கும் என்றும் கூறினார். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் ஆன்மாவுக்கு விரோதமாக தீய சக்தி திமுகவுடன் நல்லுறவு வைப்பவர்கள் நாசமாக போவார்கள் என முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் சாபம் விடுத்தார். கோட்டாம்பட்டி அண்ணா நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கிழக்கு மற்றும் மேற்கில் செல்லும் இரு குதிரைகளில் பயணிக்கும் தேமுதிக நடுவிலிருந்து கொண்டு வீணாக போகும் என கூறினார். தமிழகத்தில் போதைப் புழக்கத்தை தடுக்க தவறியதாக கூறி திமுக அரசை கண்டித்து பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் பங்கேற்று திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கமிட்டனர். மத்திய பாஜக அரசு கல்வியை சிதைப்பதாகவும் ஆளுநர் RN ரவி தொடர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராக செயல்படுவதாகவும் கண்டித்து அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் சென்னை சைதாப்பேட்டையில் போராட்டம் நடைபெற்றது. கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டம் நடத்திய மாணவர்கள் ஆளுநர் மாளிகை முற்றுகையிட பேரணியாக செல்ல முயன்றபோது போலீசார் கைது செய்தனர். வேலூரில் நடைபெறவுள்ள தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்க உள்ள தன்னார்வலர்களுக்கு பயிற்சி வகுப்பு தொடங்கியது. ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கூட்டத்தில் பங்கேற்கும் நிர்வாகிகளுக்கு குடிநீர், உணவு, மருத்துவ உதவிகளை மேற்கொள்ள தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் சால்வை போர்த்துவதைப் போல வந்த இளைஞர் திமுக ஒன்றிய செயலாளரை கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேடசந்தூர் தெற்கு திமுக ஒன்றிய செயலாளர் வீரா சாமிநாதனின் தோட்டத்து வீட்டுக்கு சென்ற மத்தனப்பட்டியைச் சேர்ந்த மணி என்பவர் திடீரென அவரது கழுத்தில் குத்தியதாக சொல்லப்படுகிறது. பாகிஸ்தானில் செயல்படும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக சமூக ஊடகங்களில் பதிவிட்டதாக வங்கதேசத்தை சேர்ந்த 6 பேரை திருப்பூரில் வைத்து டெல்லி போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்த புகாரின் பேரில் திருப்பூருக்கு வந்து விசாரணை மேற்கொண்ட டெல்லி போலீசார் அவர்களிடமிருந்து 8 செல்போன்கள், 16 சிம் கார்டுகளை பறிமுதல் செய்தனர். உரிய அங்கீகாரமின்றி செயல்படும் 32 கல்வி நிறுவனங்கள் போலியானவை என்று அறிவித்துள்ள பல்கலைக்கழக மானியக் குழு அந்த நிறுவனங்கள் வழங்கும் பட்டங்கள் செல்லாது எனவும் கூறியுள்ளது. தலைநகர் டெல்லியில் மட்டும் 12 போலி பல்கலைக்கழகங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இதன் மூலம் அதிக போலி பல்கலைக்கழகங்கள் கொண்ட மாநிலங்களில் டெல்லி முதலிடம் பிடித்துள்ளது. சென்னை எழும்பூரில் நடைபெற்று வரும் பராமரிப்பு பணி காரணமாக பயணிகளின் வசதிக்காக 8 தொலைதூர ரயில்கள் மாம்பலம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. குறிப்பாக சோழன் எக்ஸ்பிரஸ், கன்னியாகுமரி சூப்பர் பாஸ்ட், பொதிகை ரயில், பாண்டியன் உள்ளிட்ட ரயில்கள் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை மாம்பலம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும். இலங்கை
இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 19ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மற்றும் தங்கச்சிமடம் மீனவர்கள் 22 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது. அவர்களை விடுவிக்க வலியுறுத்தி மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் 200க்கும் மேற்பட்ட படகுகள் கரையில் வரிசை கட்டி நின்றன. சென்னை வடசரவாக்கத்தில் மெட்ரோ ரயில் கட்டுமான பணியின் போது 50 அடி உயரத்தில் இருந்து தவறி விழுந்து வடமாநில தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த சுராய் கஞ்சு கடந்த 11 மாதங்களாக மெட்ரோ ரயில் கட்டுமான பணியில் வேலை பார்த்து வந்த நிலையில் எதிர்பாராத விதமாக பில்லரில் இருந்து கீழே விழுந்தார். திருவள்ளூர் மாவட்ட மருத்துவ துணை இயக்குநர் அலுவலகம் எதிரே மூடப்படாமல் இருந்த சாக்கடை கால்வாய்க்குள் விழுந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈக்காடு பகுதியில் பல ஆண்டுகளாக கால்வாய் சரிவர மூடப்படாமல் கிடந்ததாக சொல்லப்படும் நிலையில் வள்ளுவர்புரம் பகுதியைச் சேர்ந்த பாபு அதில் விழுந்து உயிரிழந்தார். சென்னை வியாசர்பாடியில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் பெண்ணுக்கு மனித மண்டைவோடு, எலும்புகள் மற்றும் விபூதி பொட்டலம் ஆகியவற்றை பார்சலில் அனுப்பியது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். பாரிமுனையில் பணிபுரிந்து வரும் வியாசர்பாடியைச் சேர்ந்த ஸ்ருதி என்ற பெண்ணுக்கு பார்சல் வந்திருப்பதாக கூறி அடையாளம் தெரியாத ஒருவர் காவலாளியிடம் பார்சலை கொடுத்துவிட்டு சென்றார். சென்னை புரசைவாக்கத்தில் முதியவரை குத்தி கொலை செய்துவிட்டு 5 சவரன் தங்க நகைகளை திருடிக் கொண்டு பீகாருக்கு தப்பிக்க முயன்ற வடமாநில கொலையாளியை போலீசார் கைது செய்தனர். துணிக்கடையில் பாலகிருஷ்ணனுடன் பணிபுரிந்த ஷியாம் என்பவன் வழக்கம் போல கடந்த வெள்ளிக்கிழமையன்று அவரது வீட்டிற்கு சென்று மது அருந்திவிட்டு கொலை செய்ததாக சொல்லப்படுகிறது. சென்னை அடுத்த நெற்குன்றம் பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான சமூக நலக்கூடத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. 6,25,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள இந்த சமூக நலக்கூடம் குளிர்சாதன அரங்கம் உள்ளிட்ட நவீன வசதிகளோடு அமைக்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் 10 லட்சம் ரூபாய் கடனை வசூலிக்க வியாபாரியின் மகனை கடத்திய வழக்கில் சிறுவன் உள்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். SBI வங்கி உதவியாளர் செல்வி என்பவர் ஜவுளி தொழில் செய்து வந்த நிலையில் அவர் சேகர் மற்றும் மணிமேகலை ஆகியோரிடம் 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டு புடவைகளை வாங்கிக் கொண்டு 10 லட்சம் ரூபாயை கொடுக்காமல் இழுத்தடித்ததாக சொல்லப்படுகிறது. சென்னையில் வாடகைக்கு குடியிருந்த வீட்டை காலி செய்ய நெருக்கடி கொடுத்த உரிமையாளரை சிமெண்ட் கல்லால் தாக்கி கொலை செய்த 3 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. வீட்டில் வாடகைக்கு இருந்த கண்ணகி ஆறுமுகத்தை காலி செய்ய சொன்ன ஆத்திரத்தில் அவரின் உறவினர்கள் வீட்டின் உரிமையாளர் கோட்டீஸ்வரனை கொலை செய்தனர். தூத்துக்குடியில் சட்டவிரோத மது விற்பனையை தடுக்கும் நடவடிக்கையில் போலீசார் அத்துமீறி செயல்படுவதாக புகார் எழுந்துள்ளது. குறிப்பாக டாஸ்மாக் அருகே உள்ள தனியார் மதுபான கூடத்தில் சோதனை செய்வதற்காக தனிப்படை போலீசார் கதவின் பூட்டை உடைத்து உள்ளே நுழையும் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. ராமேஸ்வரத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் காலாவதியான பிஸ்கெட் விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செட்டியார் பஜாரில் உள்ள ஆப்பிள் என்ற சூப்பர் மார்க்கெட்டில் காலாவதியான பிஸ்கெட் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டும் மக்கள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் பெருக வாழ்ந்தான் கிராமத்தில் தனியார் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் மற்றும் கிராம மக்களுக்கு ஆதரவாக கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. மின் உற்பத்தி நிலையம் அமைந்தால் வெப்பநிலை அதிகரித்து விளைநிலங்கள் பாதிக்கப்படும் என கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். கோவை ஆழியார் அணையில் தடை செய்யப்பட்ட பகுதிக்கு பள்ளி மாணவர்களை அழைத்துச் சென்ற ஆசிரியர்களை கண்டித்த போலீசார் அறிவுரை கூறி அவர்களை திருப்பி அனுப்பி வைத்தனர். கொங்குநாடு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களை ஆழியார் அணை பகுதிக்கு ஆசிரியர்கள் சுற்றுலா அழைத்துச் சென்றனர். அப்போது தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் தெரியாமல் நுழைந்த நிலையில் போலீசார் எச்சரித்து அனுப்பினர். அரசுமுறை பயணமாக இந்தியா வந்த பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வாவுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பிரேசில் அதிபரை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் மோடி கைகுலுக்கி அழைத்து சென்றனர். இதனையடுத்து 2 நாட்டு அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் அறிமுகப்படுத்திக் கொண்டனர். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியா பிரேசில் வர்த்தகத்தை 20 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேல் உயர்த்த இலக்கு நிர்ணயித்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்தியா வந்துள்ள பிரேசில் அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் மோடி இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் போது உலகளாவிய தெற்கின் குரல் வலுவடையும் என்றார்.
அமெரிக்காவுடன் எட்டப்பட்ட வர்த்தக ஒப்பந்தத்தில் பிரதமர் மோடி சமரசம் செய்து கொண்ட அவரது துரோகம் தற்போது அம்பலமாகிவிட்டதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். வர்த்தக ஒப்பந்தம் மூலம் டிரம்பிடம் மோடி சரணடைந்து விட்டதாக தொடர்ந்து விமர்சித்து வரும் ராகுல் காந்தி இனி மோடியால் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என்பதால் மீண்டும் சரணடைவார் என பதிவிட்டிருக்கிறார். டெல்லியில் நடைபெற்று வரும் ஏஐ உச்சி மாநாட்டில் அரை நிர்வாண கோலத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் காங்கிரசார் 4 பேருக்கு 5 நாள் விசாரணை காவல் வழங்கி டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் 4 பேரும் தாக்கல் செய்த ஜாமீன் மனுக்களும் நிராகரிக்கப்பட்டன. டெல்லி ஏஐ தாக்க உச்சி மாநாட்டிற்குள் புகுந்து அரை நிர்வாணமாக போராட்டம் நடத்திய இளைஞர் காங்கிரசாருக்கு பின்னால் ராகுல் காந்தியே இருப்பதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. இந்தியாவின் புகழை கெடுப்பதற்காகவே கட்சியினர் வேண்டுமென்றே தூண்டிவிட்டு போராட்டத்தில் ஈடுபட வைத்ததாக காட்டமாக விமர்சித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பை தானேவுக்கு சென்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு பாஜகவினர் கருப்பு கொடியை காண்பித்து எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சுங்கச்சாவடி அருகே ராகுலின் வாகன அணிவகுப்பை மறிக்க முயன்ற பாஜகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் பாஜக காங்கிரஸ் தொண்டர்கள் பரஸ்பரம் கற்கள் மற்றும் தக்காளியை வீசி தாக்கிக் கொண்டதால் பதற்றம் ஏற்பட்டது. டெல்லி ஏஐ தாக்க மாநாட்டிற்குள் புகுந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் போராட்டம் நடத்திய நிலையில் பதிலுக்கு காங்கிரசார் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதம் செய்தனர். டெல்லியில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. செங்கோட்டை அருகில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்த லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பினர் திட்டமிட்டுள்ளதாகவும் அதேபோல இந்தியாவில் உள்ள பழமை வாய்ந்த கோவில்களை குறிவைத்து தாக்கவும் சதித்திட்டம் தீட்டுவதாக உளவுத்துறை தெரிவித்துள்ளது. டெல்லியில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் 2 வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பஞ்சாபின் அமிர்தசரஸில் பையில் ஒரு வெடிகுண்டும் ஜம்மு காஷ்மீரின் கந்தர்பால் மாவட்டத்தில் மற்றொரு வெடிகுண்டும் கண்டெடுக்கப்பட்டன. மாநிலம் ஆலப்புழா அரசு மருத்துவமனையில் கர்ப்பப்பை நீக்க அறுவை சிகிச்சையின் போது கத்திரிக்கோலை வயிற்றுக்குள் வைத்து தைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2021ஆம் ஆண்டு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட உஷாவுக்கு தொடர் வலி இருந்ததுடன் சிறுநீர் கழிப்பதில் பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் ஸ்கேன் செய்து பார்த்தபோது 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள கத்திரிக்கோல் இருந்தது தெரிய வந்தது. பெண்ணின் வயிற்றில் கத்திரிக்கோலை வைத்து தைத்த விவகாரத்தை கண்டித்து கேரள மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜின் வீட்டை காங்கிரசார் முற்றுகையிட்டனர். தேசிய கொடியுடன் பேரணியாக வந்த அவர்கள் வீட்டின் கேட்டை தள்ளி போலீசாரை தாண்டி உள்ளே புகுந்து கோஷமிட்டனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் இந்திய விமானப்படை சார்பில் நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். இந்திய விமானப்படையை சேர்ந்த சூரிய கிரண் மற்றும் சாரங் அணிகள் இணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியில் வீரர்கள் இதய வடிவத்தை வரைந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. 74 இருந்த விமான நிலையங்களின் எண்ணிக்கை கடந்த 11 ஆண்டுகளில் 160ஆக அதிகரித்துள்ளதாக விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விமான போக்குவரத்து துறையில் கமாண்ட் கண்ட்ரோல் சென்டர் அமைக்க ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக கூறினார். குஜராத்தில் பதிவு திருமணம் செய்ய இனி பெற்றோர் சம்மதம் கட்டாயம் என சட்டம் இயற்ற உள்ளதாக அங்கு ஆளும் பாஜக அரசு அறிவித்திருக்கிறது. காதல் திருமணம் என்ற பெயரில் அப்பாவி பெண்கள் ஏமாற்றப்படுவது, மதமாற்றம் செய்யப்படுவது அதிகரிப்பதாக கூறி அதனை தடுக்கும் பொருட்டு திருமண பதிவு முறையில் மாற்றம் கொண்டு வர இருப்பதாக சொல்லப்படுகிறது. நாடுகள் மீது ட்ரம்ப் விதித்த வரியை ரத்து செய்த அமெரிக்க நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னணியில் இந்திய வம்சாவளி வழக்கறிஞர் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரி விதிக்கும் அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கே உரிமையுள்ளது என்ற நிலையில் வணிகர்கள் நுகர்வோர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திய ட்ரம்பின் வரிகள் சட்டவிரோதமானவை என நீல் கத்யால் வாதத்தை முன்வைத்துள்ளார். அமெரிக்காவின் அலாஸ்கா அருகே சர்வதேச எல்லையில் ரஷ்ய போர் விமானங்கள் பறந்ததால் பதற்றம் ஏற்பட்டது. அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்ட 2 குண்டுவீச்சு விமானங்கள் சுமார் 14 மணி நேரத்திற்கு மேலாக ரோந்து சென்றதாக சொல்லப்படுகிறது. அதே சமயம் அமெரிக்கா மற்றும் கனடாவின் எல்லையில் நுழையவில்லை என்றும் விளக்கம் கொடுத்துள்ளது.
ரஷ்யாவின் படையெடுப்பால் யுக்ரைனின் போக்ரோவ்ஸ்க் நகரம் சின்னாபின்னமாக மாறியுள்ளது. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளை எட்டிய போரில் தலைநகர் கீவை தொடர்ந்து போக்ரோவ்ஸ்க் நகரை குறிவைத்து ரஷ்யா சரமாரியாக தாக்குதலை நடத்தியது. இதில் கட்டடங்கள், பாலங்கள் அனைத்தும் சேதமடைந்த நிலையில் அது தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ளது. உறைய வைக்கும் ஆர்டிக் பகுதியில் ஐஸ் தண்ணீரில் குதித்து கனடா ராணுவ வீரர்கள் மீட்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். ரோந்து பணியின் போது பனிக்கட்டிகளுக்கு இடையே சிக்கிக் கொண்டால் தங்களை தாங்களே மீட்டுக் கொள்வது தொடர்பாக -50 டிகிரி செல்சியஸ் உறை பணியில் பயிற்சி எடுத்துக் கொண்டனர். ஆஸ்திரியாவின் ஸ்கை ரிசார்ட் பகுதியில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி 3 பேர் உயிரிழந்தனர். பனிச்சறுக்குக்கு பிரபலமான செயின்ட் ஆண்டன் ஆம் ஆலம்பர்கில் ஏற்பட்ட பனிச்சரிவில் 5 பேர் சிக்கிக் கொண்ட நிலையில் உடனடியாக தேடுதல் பணியில் ஈடுபட்டதில் 2 காயங்களுடனும் 3 சடலமாகவும் மீட்கப்பட்டனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3 போட்டிகளை கொண்ட T20 கிரிக்கெட் தொடரை இந்திய மகளிர் அணி கைப்பற்றியிருக்கிறது. முதல் போட்டியில் இந்தியாவும், 2வது போட்டியில் ஆஸ்திரேலியாவும் வெற்றி பெற்றிருந்த நிலையில் 3வது போட்டியில் அபாரமாக விளையாடிய இந்திய அணி 17 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதோடு 2-1 என்ற கணக்கில் தொடரையும் கைப்பற்றி ஆசத்தி இருக்கிறது. T20 உலகக்கோப்பையின் சூப்பர் 8 சுற்றில் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் போட்டியில் இந்தியா, தென்னாப்பிரிக்க அணிகள் மோதுகின்றன. அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி கிரிக்கெட் மைதானத்தில் இரவு 7 மணிக்கு போட்டி நடைபெறுகிறது. உலகக்கோப்பை தொடரில் தொடர் வெற்றியை பெற்று வரும் இந்தியா இந்த போட்டியிலும் வெற்றி பெறுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. 19வது IPL தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் 4 ஆட்டங்கள் ஜெய்ப்பூரில் நடைபெறும் என தகவல் வெளியாக இருக்கிறது. ராஜஸ்தான் அணி உரிமையாளர்கள் மற்றும் மாநில கிரிக்கெட் சங்கம் இடையிலான கருத்து வேறுபாடு காரணமாக உள்ளூராட்டம் ஜெய்ப்பூரில் நடைபெறாது என்று கூறப்பட்ட நிலையில் முதலமைச்சர் பேச்சுவார்த்தையை நடத்தியதால் ஜெய்ப்பூரில் 4 போட்டிகளில் விளையாட ராஜஸ்தான் அணியின் தலைவர் சம்மதம் தெரிவித்திருக்கிறார். நியூசிலாந்துக்கு எதிரான கிரிக்கெட் தொடருக்கான தென்னாப்பிரிக்க அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கேசவ் மகாராஜ் கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கு பிறகு வரும் மார்ச் மாதம் தென்னாப்பிரிக்க அணி நியூசிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகளை கொண்ட T20 தொடரில் விளையாடுகிறது. நடிகர் விஷால் ஜிம்மில் உடற்பயிற்சி செய்த புகைப்படங்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அண்மை காலமாக தீவிரமாக உடற்பயிற்சி மேற்கொண்டு வரும் விஷால் தலை முதல் கால் வரை மனதை சமநிலையில் வைத்திருந்தால் நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் உலகின் உச்சியில் இருப்பது போல உணர முடியும் என்றும் நேர்மறையான எண்ணங்களே தொடரும் என்றும் பதிவிட்டுள்ளார். டிராகன் திரைப்படம் வெளியாகி ஓராண்டு நிறைவு பெற்றிருக்கும் நிலையில் படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்ட BTS புகைப்படங்களை நடிகை கயாடு லோகர் வெளியிட்டிருக்கிறார். ரசிகர்களின் இதயத்தில் தனக்கு இடம் கொடுத்ததற்கும் தன்னை மிகவும் அன்பாக வரவேற்றதற்கும் நன்றி கூறியிருக்கும் அவர் பல்லவி கதாபாத்திரம் எப்போதும் சிறப்பு வாய்ந்தது என்று பதிவிட்டிருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் மாசி திருவிழா தேரோட்டத்தில் பங்கேற்ற திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். தேரின் மீது நாணயங்கள், காய்கனிகள், தானியங்கள் உள்ளிட்ட பொருட்களை வீசி பக்தர்கள் நேர்த்திக் கடன் செலுத்தினர். மேலும் தேர் மீது வீசப்படும் காணிக்கைகளை எடுப்பதற்கு பக்தர்கள் முண்டியடித்துக் கொண்டதால் நெரிசல் ஏற்பட்டது. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் மாசி மாத பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக லட்சுமி சரஸ்வதியுடன் காமாட்சி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் கொடிமரத்தருகே எழுந்தருள சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தங்க கொடிமரத்தில் அம்மன் படம் பொறித்த கொடி ஏற்றப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் காசி விஸ்வநாதர் கோயிலில் மாசிமக பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விநாயகர் மற்றும் வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி அம்மன் என பஞ்சமூர்த்திகளும் சிறப்பு அலங்காரத்துடன் கொடிமரம் அருகே எழுந்தருளிய பின் கொடிமரத்திற்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு கொடி ஏற்றப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோயிலில் முதலமைச்சரின் மனைவி துர்கா ஸ்டாலின் சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக கோயிலுக்கு வந்த அவரை மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். தொடர்ந்து கோயில் நிர்வாகத்தினர் வரவேற்பு கொடுத்தனர். மதுரை மாவட்டம் வடக்கம்பட்டியில் முனியாண்டி சுவாமி கோயிலில் பிரியாணி திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய 150 ஆடுகள், 300க்கும் மேற்பட்ட கோழிகள் முனியாண்டி சுவாமிக்கு பலியிடப்பட்டு 2500 கிலோ அரிசியில் பிரியாணி சமைக்கப்பட்டு படையிலிட்ட பின் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. வாட்ஸ்அப்
குழுக்களில் புதிதாக சேர்பவர்கள் தாங்கள் இணைவதற்கு முன்பு பகிரப்பட்ட முந்தைய செய்திகளை பார்க்கும் புதிய வசதியை வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த அம்சம் தானாகவே இயங்காது என்றும் புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் போது குழுவின் அட்மின்கள் அல்லது பழைய உறுப்பினர்கள் இந்த ஆப்ஷனை வழங்கலாம் என்றும் வாட்ஸ்அப் தெளிவுபடுத்தியுள்ளது.